எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நாம சங்கீதம் 23 பார்க்க போறோம். இந்த சங்கீதம் தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்கவே முடியாது. ஒருவேளை ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா இருந்தாலும் சிறு வயசுல விபிஎஸ்க்கு அப்படிலாம் அட்டன் பண்ணியிருக்கோம்னா நிச்சயமா இந்த சங்கீதம் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாம் மனப்பாடமா தெரியுமா? யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்றீங்களா? சங்கீதம் 23 தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிறுத்திருப்பேன். ஆமென். தேங்க்யூ. சரி, சங்கீதம் 23 இது யார் எழுதின சங்கீதம் அப்படின்னா தாவீது எழுதின சங்கீதம். எல்லாருக்கும் தெரியும்ல. நான் ஏன் இந்த அடிப்படையா சில காரியங்களை உங்களுக்கு இந்த யூத் மீட்டிங்ல சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்கள்
வீடுல ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டலா சில காரியங்கள் உங்களுக்கு தெரியும் பொழுது நீங்க உற்சாகமா, உங்களுடைய உற்சாகம் இன்னும் அதிகரிக்கும். ஆவியானவர் உங்களை இன்னும் அழகா நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்ப முதல் வசனம் யார் வாசிக்கிறா? சங்கீதம் 23. தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஆமென். ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். நல்ல அருமையான வசனம் இல்ல? எந்த நேரம்னாலும் நீங்க இந்த வசனத்தை சொல்லலாம். எந்த ஜெபத்துக்குனாலும் நீங்க இந்த வசனத்தை சொல்லலாம். படிக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய தேவைகளா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நீங்கட்டும், எதுக்கா இருந்தாலும் இந்த வசனத்தை என்ன செய்யலாம்? சொல்லலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை சொல்லுவோமா? ஆமென். இது சிறுவர் ஊழியம் மாதிரி இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த இடத்துல தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவராய், என்னை வழி நடத்துகிறவராய், எனக்கு தீங்கான காரியங்கள் வரும் பொழுது அதில் தப்புவிக்கும்படியாய், ஹல்லேலூயா, எனக்கு சுகம் கொடுக்கிறவராய், என் தேவைகளை சந்திக்கிறவராய், எல்லா பொறுப்புக்கும் உரியவராய் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் இருக்கிறா? ஹல்லேலூயா. கர்த்தர் யார் அப்படின்னா யெகோவா தேவன். சொல்லுங்க இன்னொரு முறை. ஆமா, ஹல்லேலூயா. யெகோவா தேவன் தான் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவர். சர்வலோகம்னா நம்ம இருக்கிற இந்த பூமி மாத்திரம் இல்ல, அண்டத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தவர். ஒரு ஹல்லேலூயா. இப்ப எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் தான் இன்னைக்கு நமக்கு யாரா இருக்கிறா? ஆமென். மேய்ப்பர்னா என்ன சொன்னேன்? நம்மளை வழி நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு சுகம் கொடுக்கிறவர். இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமாய் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்போ இப்படிப்பட்ட தேவனை தான், இந்த தேவனை தான் நாம் இப்ப காலையில நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென். இந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன வரவே வராது? தாட்சி அப்படின்னு ஒண்ணு வரவே வராது. சொல்லுங்க, தாட்சி அடைய மாட்டேன், நான் ஒரு நாளும் குறைந்து போக மாட்டேன். சரியா? உங்களுக்கு குறைவே வராது. ஆமென். அப்ப அதுல வைராக்கியமா இருக்கணும். இன்னைக்கு நீ ஆராதிக்க வந்திருக்க ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், என் இயேசு என் மேய்ப்பரா இருக்கிறார், என் தேவாதி தேவன் என் மேய்ப்பரா இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறவரா இருக்கிறார், எனக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து என்னை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அப்போ நம்ம மேய்ப்பரா இருக்கிற தேவன் இயேசு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மேய்ப்பரா இருக்கிறாரு. உங்க மேய்ப்பர் இயேசுனா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதல் காரியம் என்ன? தாட்சி அடையவே மாட்டீங்க. குறைவு என்பது உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஒரு நாளும் குறைவே வராதுன்னும் பொழுது நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதம் எப்படி? ஒரு ஆடு அதை ஒவ்வொரு நாளும் மேய்ச்சலுக்கு போகும்போது நல்ல புல் நிறைந்த இடத்துக்கு போய் மேயும் போது அந்த ஆடு எப்படி இருக்கும்? நல்ல போஷாக்கோட, நல்ல புஷ்டியா, சந்தோஷத்தோடு என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் இருக்கும். அதே போலதான் இன்னைக்கு இயேசுவின் மேய்ப்பரா இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் குறைவே இல்லாதபடி எப்படி ஒரு ஆடு புல்லுள்ள இடங்களில் மேய்க்கப்படுகிறதோ, அமர்ந்த தண்ணீர், அந்த ஆட்டை கொண்டு போய் எங்க அந்த மேய்ப்பன் தண்ணி காட்டுறான்? அமர்ந்த தண்ணீர். அதாவது அந்த ஆடு என்ன செய்யுமா? அதாவது பயப்படுகிற சுபாவம் உடையது ஆடுகள். அதே போலதான் கர்த்தர் நம்மளையும் பார்க்கறாராம். நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு அவருக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகள்னாலே அதோட சுபாவம் என்ன? பயப்படக்கூடியது. யாரை பார்த்தாலும் பயப்படுமா. அதனாலதான் நம்மள ஆட்டுகளுக்கு, ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா நம்மள சொல்றாரு. இந்த இடத்துல நம்மளுக்கு அவர் மேய்ப்பராகவும் நாமெல்லாம் அவருடைய மந்தையில இருக்கிற ஆடுகள் என்று சொல்லுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நீங்க படித்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களையும் கர்த்தர் எவ்வளவு அழகா நடத்துவார்னா, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லாதபடி நல்ல நிறைவாய் கர்த்தர் நடத்த நல்லவரா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில குறைவு வராதபடி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையில எப்பவுமே சமாதானம் தங்கி இருக்கும்படியா கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமென். 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, இங்க தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறார். ஆமென். இது தாவீதுக்கு மாத்திரம் இல்ல,
இது உங்களுக்கும் உண்டு. ஆமென். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நீங்க உலகத்துல பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் வந்த உடனே நீங்க என்ன செய்வீங்க? சில விஷயங்கள் வீட்டுல சொல்றீங்க, சில விஷயங்கள் வீட்டுல சொல்ல முடியல. ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல அது எப்படின்னா, இப்போ உங்க கிளாஸ்மேட், உங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலை பார்க்குற இடத்துல நீங்க நிறைய இடங்கள்ல இருந்து நீங்க வரீங்க பாரு. அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே உனக்கு பிரச்சனை வரலாம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரலாம். இப்படி எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் வந்து உன்னுடைய மனசை, நீ இப்பதான் வளர்ந்து வர்ற, சோர்ந்து போயிடாதபடி, ஐயோ இவ்வளவுதான வாழ்க்கை அப்படின்னு நீ கண்ணீர் விடாதபடி கர்த்தர் உன் ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறவரா இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால எதை குறித்தும் நீ பயப்படவே வேணாம். நல்லா இப்பதான் வளரக்கூடிய பருவம் உங்களுக்கு. நீங்க இந்த இயேசு மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி 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 அவர் வழி நடத்துகிறவரா இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமத்தை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறதுனால. ஆமென். 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அற்புதமான சங்கீதம். இன்னைக்கு நீங்க வந்து ஒருவேளை இந்த உலகத்துல சுகவீனம் இருக்கு, ஜுரம், சளி தொந்தரவு, கை கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, மண்டை குடைச்சல், இதெல்லாம் நீங்களே உண்டாக்காம தானா வருதுன்னு வச்சுக்கோங்க. எப்படிமா நாங்கெல்லாம் ஜுரம் நாங்கள் வர வச்சுக்க முடியுமா? நீங்கள் சொல்லால ஐயோ இன்னைக்கு ஜுரம் அடிச்சா தேவலாம் போல இருக்குன்னா நினைக்கிறாள்லாம் இருக்குது. அப்படி இல்லாதபடி உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் சொல்றேனே நல்லா அழுத்தமா, திடீர்னு ஐயோ நம்ம வந்து அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருமோ அப்படின்னு பயமுறுத்துற காரியம், நல்லா காது ரெண்டையும் தெளிவா கேட்டுக்க. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, அவ்வளவுதான், இனிமே நான் எல்லார் கண்ணுலையும் நான் எப்படி முழிக்க போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை பிசாசு கொடுக்குறான்னா கவலையே படாத. சொல்லுங்க, கவலைப்பட மாட்டேன். நீ மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் கவலைப்படாத. சொல்லு, நான் கவலைப்பட மாட்டேன். நல்லா இந்த வார்த்தை காதுல, நீ மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் கவலைப்படாத. சொல்லு, கவலைப்பட மாட்டேன். முடிஞ்சா 100% என்ன நம்பி சொல்லு. அல்லேலூயா. இயேசுவிடத்துல கேளு, நிச்சயமா உன்னை வாழ வைக்கிற தேவனா அவர் இருக்கிறார். இந்த வாலிப பருவத்துல உன் வாழ்க்கை எப்படியாவது பிசாசு சூறை ஆடி உன்னை எப்படியாவது கடத்திட்டு போயிடலாம் நரகத்துக்கு காத்து இருக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்காத, தைரியமா இரு, பயப்படவே பயப்படாத. நீ தப்பே பண்ணினாலும் நான் இதை தப்பு பண்ணிட்டோமான்னு நீ தைரியமா என்கிட்ட வந்து சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமா என்கிட்ட சொல்லுவாரு. ஹல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிடாத தேவனா இருக்கிறார். உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். இந்த மேய்ப்பர் நல்ல மேய்ப்பன் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இயேசு உனக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் சோர்ந்து போயிடாத. ஒவ்வொரு நாளும் உன் ஆத்துமாவை என் தேவன் தேற்றுவார். நீ உயர்ந்திருக்கணும், நீ சிறந்திருக்கணும், நீ அநேகருக்கு மாதிரியா. சொல்லு, அநேகருக்கு மாதிரியா. சொல்லுங்க, அநேகருக்கு மாதிரியா. எத்தனை பேருக்கு? உங்க வீட்டுக்கு மாதிரியா, உங்க தெருவுக்கு மாதிரியா, உன் உறவினர்கள் மத்தியில நீ மாதிரியா, நீ இருக்கிற பட்டணத்துக்கு மாதிரியா, நீ இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மாதிரியா, நீ இருக்கிற மாநிலத்துக்கு மாதிரியா, நீ இருக்கிற தேசத்துக்கு மாதிரியா, நீ இருக்கிற இந்த பூமிக்கு மாதிரியா கர்த்தர் உன்னை வைக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? அப்ப ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது. ஆண்டவர் யாருக்கு தெரியுமா வந்தாரு? என்னால வாழ முடியவே முடியாதுன்னு தவித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை நினைவு கூர்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்களை போய் உட்காரட்டும். எதை குறிச்சு பயப்படாதுங்க. எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம தடையா இருக்குதோ கவலைப்படாத. கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு. கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை, உன் இருதயத்தை மாற்றி வாழ முடியுன்ற தைரியத்தை கொடுப்பார். 2வது, அப்படி முடியலன்ற பட்சத்துல தாராளமா எந்த விஷயமா தயவு செய்து சொல்லிடுங்க. அது சீக்கிரட்டாவே இருக்கும். ஆமென். அதனால எதிலையும் போய் சிக்கிக்கிட்டோம் நம்ம வாழ்க்கை முடிச்சுன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஆண்டவர் எப்பவுமே யாராச்சும், இப்போ நீ நல்ல பிள்ளையா இருக்கிற, உன்னை யாரும் மதிக்கல அப்படின்றது ஒரு பக்கம், உங்க குடும்பத்தையோ உங்களையோ கேவலமா பேசுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், நீ அடங்கவே இல்லை வீட்டுல, ஆனா உன்னோட நம்பிக்கை இயேசு மேல இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த 2 தரப்பினரையும் கர்த்தர் என்ன செய்வாரு? நிச்சயமா உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா நீ அடங்காமலே இருந்திருக்கனா, இன்னைக்கு காலையில இந்த ஆண்டவர் உனக்கு ஒரு சத்தத்தை கொடுக்குறாரு. நீ அடங்கவே அடங்கலனாலும் நான் உன்னை அடங்க வச்சு உன்னை உயர்த்துறேன், நீ என் கரத்துக்குள்ள வான்னு கர்த்தர் கூப்பிடுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ என் வார்த்தைக்கு கீழ்படி, நான் உன்னுடைய மேய்ப்பரா இருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இது வந்து ஒரு விசேஷமான அபிஷேகம். இது என்னது? அபிஷேகம். உங்க தலை மேல இந்த அபிஷேகம் வரணும். வந்தாதான் இந்த அபிஷேகம் தான் என்ன செய்யும்? மற்றவர்கள் மத்தியில உங்களை கம்பீரமாய் வாழ செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, நான் சொல்றதை கேட்டுக்கிட்டே வாங்க. அதுக்குள்ளே பிசாசு கூட சேர்ந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாருமே. கொஞ்ச நாள் கேளு, இன்னும் கொஞ்ச நாள். மற்றவர்கள் மத்தியிலே நீ கம்பீரமாய் வாழக்கூடிய நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. கிட்ட வந்துருச்சு, தூரம் இல்ல, கிட்ட வந்துருச்சு. கொஞ்ச நாள் நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே வாங்க. என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டே இருக்கணும். எதை சொல்றாங்களோ அதை நான் செய்யணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. ஏன்னா இதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு தீர்மானிக்கும் பொழுது அந்த அபிஷேகம், கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகம் தான் உன்னை என்ன செய்யும்? உன் எதிரிகள் முன்பாக உன்னை அழகாய் வாழ வைக்கும். உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார் என் ஆண்டவர். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். யாராவது அடங்காத பிள்ளைகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து 4 வார்த்தை சொல்லுமா இதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல இது கேட்க? நல்லா இருக்கா அது கேட்க? அடங்கவே அடங்காத பிள்ளைங்க இருக்குங்கல்ல, உன்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அம்மா ஏதாவது புத்தி சொல்லுமா அந்த பிள்ளைக்குன்னு. உனக்கு ஆச்சரியமா இருக்கும். எம்மா நாம என்ன மாதிரி அடங்காம வந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மாத்தி எல்லார் மத்தியிலும் எப்படி வச்சிருக்கிறாரு. மற்ற பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல முடியும். அப்படிதான் கர்த்தர் உன்னை உருவாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உடனே எப்படிலாம் வாலிபத்தில் இருக்கலாம்லாம் சொல்லி கொடுத்துறாதீங்க. நீங்கள் இருந்ததை சொல்லி கொடுத்துறாதீங்க. எப்படி இருக்கணும், இந்த இயேசு பிடிக்கிற மாதிரி, இயேசுவை பிடித்து கொள்கிற மாதிரி எப்படி வாழணும்னு சொல்லி கொடுங்க. 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன மாதிரி சூழ்நிலை உன் குடும்பத்தை ஒன்ன துரத்தி கொண்டே இருந்தாலும் நீ வாயை திறந்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அது எப்போ? என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்படின்னா இந்த ஒரு பூமியில நீங்க வாழும்படியா கர்த்தர் உனக்கு எத்தனை வருடங்கள் வைத்திருக்கிறாரோ அத்தனை வருடமும் எதுதான் உன் கூடயே வரும்? நன்மை. சொல்லுங்க, நன்மை கிருபை. ஆமென். அதுதான் உன் கூட வரும். யாராவது ஐயோ இந்த பிசாசு வருதுன்றாங்க, இந்த வியாதி என்ன தொடர்ந்து வருதுன்றாங்க, முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீ சொல்லணும், என் கூட எது வரும் தெரியுமா? என் ஜீவனுள்ள மட்டும் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஒரு நாள் நான் சண்டே சர்வீஸ்க்கு போறதுல குறைச்சல் வராது. தவறாம போவேன், எல்லா ஆராதனைக்கும் போவேன், கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன், நான் கர்த்தரை இன்னுமாய் பற்றி கொள்வேன்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரும் பொழுது இந்த தேவன் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிடிக்குது இந்த இயேசு எனக்கு மேய்ப்பரா இருந்தா நல்லதுன்னு? ஹல்லேலூயா. இயேசுவோட இந்த ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? தப்பு பண்ணினாலும் உங்களை அந்த தவறுகளை உணர்த்தி திருந்தி வர உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? தப்பு பண்ணின பிறகு அந்த தவறையே இன்னும் ஆழமாய் செய்ய முடியா பிசாசு உதவி செய்வான். எப்படி இருக்கு 2 கேரக்டரும்? ஒரு முறை ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு, திருந்துவேன்னு பாக்குறாருன்னு வச்சுக்கோ. நீ திருந்தவே இல்லை. அப்போ திருந்த வேலைன்னா திரும்ப பிசாசு கூடயே இருக்கிற, திரும்பி மிஸ்டேக் பண்ற, திரும்பி மிஸ்டேக் பண்ற. இப்படி நீனு ஆனா உன்னால என்ன செய்ய முடியும்? திருந்தி வர முடியும் இல்லையா? பெரிய பிள்ளை தான் அவங்களுக்குள்ள சில உண்மைகள் தெரியும், சில நன்மைகள் தெரியும். இப்படிதான் நம்ம இருக்கணும்ன்ற விஷயமும் புரியும். நீ குழந்தை கிடையாது. அப்போ உனக்கு தெரிந்தே சில நேரம் என்ன செய்யற, சிலர், எல்லாரையும் சொல்லல, சில தவறுகளை திரும்ப திரும்ப செய்றீங்க. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவர் நிறைய சான்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. நீ திருந்தாத பட்சத்துல உன்னுடைய நன்மையின் நாட்களை நீ மிஸ் பண்ணிடுவ. இப்ப இன்னைக்கு காலைல வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருன்னும் பொழுது இன்னைக்கு நீ ஒருவேளை வரலன்னு வச்சுக்கேன், இந்த சத்தம் உன் காதுல என்ன செய்யாது, விழாது. சரியா? அப்போ எந்த வார்த்தை உன் காதுல வருதோ அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில பலிக்கும். ஆனா நீ என்ன செய்யணும்? இப்போ ஒரு பிரதர் சொல்லுவாங்கல்ல அடிக்கடி, இப்போ இங்கேருந்து ஒரு கட்டு பணத்தை தூக்கி போடுறோன்னும் பொழுது நீ உன் கையை நீட்டி வாங்கினாதான், கேட்ச் பண்ணணும் முயற்சி பண்ணாதான் என்ன செய்ய முடியும், அது உன் கைக்கு வரும் இல்லையா? நம்ம அப்படியே இறுக்கி கட்டி சட்டமாட்டம் உட்காந்துருந்தோன்னா அது வருமா? உன்கிட்ட வராது. அப்போ என்ன செய்யும்? ஒன்று வேற யாராவது பிடிச்சுக்குவாங்க, இல்லைன்னா தவறி கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உன்கிட்ட வராது. அப்படிதான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறார். நீ மனம் திரும்பு. நீ இப்படி இருக்கிற ஆள் இல்லை, இப்படி இருந்தா உன் வாழ்க்கை மோசமா போயிடும் நாளைக்கு. ஆனா நான் சொல்றது கேளு, நீ இப்படி இருந்தா உன் வாழ்க்கை உயர்ந்திருக்கும். ஆமென். பிடிச்சிருக்கா அந்த மேய்ப்பரை? எழுந்து ஜெபிக்கலாம்.